வணக்கம். இந்த யூஜி ஃபிசிக்ஸ் இன் தமிழ் அப்படின்ற சேனலுக்கு உங்கள் அத்தனை பேரையும் நான் வரவேற்கிறேன். என் பெயர் சத்யஸ்வரூப். நான் வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இயற்பியல் துறையில் பேராசிரியராக பணிபுரிகிறேன். இந்த அறிமுக காணொளியில் இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிக்கணும், இந்த சேனல் யாருக்காக அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஸோ இப்போ நம்ம இளங்கலை இயற்பியல் இந்த பாடத்தை படிக்க வர்ற மாணவர்கள் எந்த ஒரு உந்துதலால் வராங்க, அவங்களுடைய மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடனடி வேலை வாய்ப்பு அப்படின்றது யாருடைய மோட்டிவேஷனாகவும் உந்துதலாகவும் எனக்கு தெரியல. என்னோட அனுபவத்தில் நான் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு உயர் கல்விக்காக தான் வராங்க. இயற்பியலை விரும்பி படிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வராங்க. உயர்கல்வி அப்படின்னு நாம் சொல்லும்போது அது ஒரு முதுகலை இயற்பியலில் பட்டம், அப்படி இல்லைன்னா டாக்டரேட், முனைவர் பட்டம், இதை படிக்கிறதுக்காக தான் இதை ஒரு ஆரம்பமாக எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு உறுப்பு கல்லூரி, ஒரு பல்கலைக்கழகத்தை சார்ந்த உறுப்பு கல்லூரியில் போயிட்டு இளங்கலை இயற்பியல் கோர்ஸில் போய் சேர்ந்துக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க சேரும்போது இதில் ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ஒன்று அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற அந்த புத்தகங்கள் எந்த மாதிரியான புத்தகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பெரும்பாலும் இது நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும், குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பொதுவாக பார்க்கும்போது பெரும்பாலான புத்தகங்கள் எதுவுமே உலக தரம் வாய்ந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சப்ஜெக்ட் வேணாலும் அந்த ஃபிசிக்ஸில் படிக்கும்போது அவங்க பயன்படுத்துறது இல்லை. பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸில் கொடுக்குற நோட்ஸை வச்சு தான் இந்த மாணவர்கள் படிக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது ரோட் லேர்னிங், அதாவது என்னென்னா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டியது. ஸோ அந்த எக்ஸாமினேஷனில் நம்ம அந்த தேர்வுகளில் இருக்கிற அந்த வினாத்தாள்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது மனப்பாடம் பண்ணால் போதும். ஸோ மனப்பாடம் பண்ணதை அப்படியே பேப்பரில் போயிட்டு எழுதுனா, விடைத்தாளில் எழுதுனா நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த இயற்பியலே அவங்க படிக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் பொதுவாக எல்லா கல்லூரிகளிலும் நடக்கக்கூடியது. இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்கிறதால அதோட விளைவுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, மொத்தம் 3 விளைவுகள் இருக்கு. முதல் விளைவு அப்படின்னு பார்க்கும்போது, இயற்பியல் சார்ந்த கருத்துக்களை, தத்துவங்களை அவங்க கற்றுக்கும் போது அதை ரொம்ப ஆழமாக போய் கற்றுக்கிறது இல்லை, சும்மா மேலோட்டமாக கற்றுக்குறாங்க. ஏன்னா எல்லாமே மனப்பாடம் பண்ணது தான். மனப்பாடம் அப்படின்றது ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய விஷயம். அதுக்காக அது சிந்தனை சக்தியை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதனால் ஞாபக சக்தி வளருது கண்டிப்பாக, ஆனால் மேலோட்டமாக தான் எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. இது முதல் விளைவு. ரெண்டாவது விளைவு ப்ராப்ளம் சால்விங், கணக்குகளை போடுறது அந்த ஒரு பழக்கம் என்னென்னா எல்லாமே சப்ஸ்டிடியூஷன் டைப் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சமன்பாடு இருக்கும், அதில் கொடுக்கப்பட்ட எண்களை கொண்டு போய் பொருத்த வேண்டியது, அதில் ஒரு விடை வரும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி அது ஆழ்ந்து தான் சிந்திக்கணும், அந்த ப்ராப்ளத்தை அந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த இடத்துல இல்லை. அது வினாத்தாள்களை நம்ம பார்க்கும்போதே நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ அதனால் மேலோட்டமாக அந்த ஒரு ப்ராப்ளம் சால்விங்கில் கற்றுக்கிறாங்களே தவிர ஆழ்ந்த அனுபவம் ப்ராப்ளம் சால்விங்கில் வர்றதில்லை. இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இளங்கலை இயற்பியலை முடித்தப்புறம் அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா இது நம்ம மேற்படிப்புக்காக தான் இதுக்கு நம்ம வரோம். உடனடி வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்றத நிறைய பேர் அதுக்கு போகிறதில்ல. அப்படி வேலைவாய்ப்பு இருந்தாலும் இயற்பியல் சார்ந்த துறைகளிலையோ இயற்பியல் துறையிலையோ அது இருக்காது, வேறு ஏதோ ஒரு துறையில் இருக்கும். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மேல் படிப்புக்காக போவாங்க, முதுகலை இயற்பியல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி போகும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா,
ஒரு இந்த ஹையர் ரேங்க் இன்ஸ்டியூஷன், ரேங்க் அதிகமாக உள்ள இன்ஸ்டியூஷன், என்ஐஆர்எஃப் மாதிரி ரேங்க்குகள் அதிகமாக உள்ள இன்ஸ்டியூஷனில் வந்து நம்ம போய் சேரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு நுழைவுத் தேர்வு வரும். அந்த நுழைவுத் தேர்வில் வந்துட்டு நம்மளுடைய திறமைகளை வந்து அவங்க வந்து ஒரு ஒரு அந்த நுழைவுத் தேர்வு மூலமாக அதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளை வந்து எடுத்துப்பாங்க. அந்த இடத்துல போகும்போது திடீர்னு பார்க்கும்போது வர்ற அந்த அந்த கணக்குகள்லாம் வந்து அந்த அந்த வினாத்தாளில் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே புதுசாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கணக்குகளை போட்டு பழகலை, இந்த அளவுக்கு ஆழமாக நம்ம கற்றுக்கல அப்படின்றது தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஆர்வம் இருந்தாலுமே அது ரொம்ப முக்கியம். ஆர்வம் இருக்குது, ஆனால் வந்துட்டு அவங்களால வந்து மேற்கொண்டு எப்படி செயல்படணும் அப்படின்னு வந்து தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சுமே அது வந்து என்ன பண்ணுறாங்க, அதை நழுவ விட்டுறாங்க. இது வந்து மொத்தம் 3 விளைவுகள் இதனால் வந்து நடக்கக்கூடியது. இந்த மாதிரியான விளைவுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் மட்டுமா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டோம்னா அது வந்து கிடையாது. இது வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்கள்லேயும் இது வந்து நடக்கிறது தான், காலங்காலமாக நடந்துட்டு வர்றது தான். ஒரு சில இடங்களை தவிர ஐஏஎஸ்சி, ஐஐடிஸ், ஐஏஎஸ்சிஆர் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து தவிர மற்ற இடங்களில் வந்து இது வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த சேனலில் வந்து நம்ம வந்துட்டு இளங்கலை இயற்பியல் இன் தமிழ் அப்படின்ற ஒரு சேனல் அப்படின்றதால நம்ம வந்து இது தமிழ்நாட்டை சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து பொதுவாக பார்த்தோம்னா இது வந்து இந்தியா முழுக்க இந்த சூழ்நிலை தான் இருக்குது. என்னுடைய சொந்த அனுபவத்துலேயும் 15 வருஷம் என்னுடைய வகுப்பறை அனுபவத்துலேயும் நான் வந்து இதை வந்து பார்த்துருக்கேன். அந்த பார்த்ததை தான் உங்கள் கூட வந்து நான் இப்போ வந்து பகிர்ந்துக்கிறேன். சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் ஒரு நல்ல புத்தகங்களை வந்து உலக தரம் வாய்ந்த புத்தகங்களை, இயற்பியல் புத்தகங்களை வந்து நம்ம வந்து படிக்கிறது இல்லை? ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து பழகிறது இல்லை அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து மொழி ஒரு தடையா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஒரு பெருந்தடையாக வந்து அதுக்கு வந்து இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நம்ம தாய்மொழியிலேயே வந்து படித்தோம்னா நம்ம வந்து அந்த மாதிரியான புத்தகங்களை வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து பிற மொழியில் இருக்கிறதால, ஆங்கிலத்தில் இருக்கிறதால எத்தனையோ முறை வந்து அங்கே போயிட்டு நம்ம வந்து எடுத்து படிக்கலான்னு போயிருப்போம். பட் ஏதோ ஒரு தயக்கத்தினால நம்மளால் அதை படிக்க முடியலையே அப்படின்றதுக்காக வந்து நம்ம அதை விட்டுருப்போம். ஸோ இது வந்து ஒரு 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 காரணமாக வந்து இருக்குது. இந்த சேனலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னும் போது இப்போ நான் சொன்ன அத்தனையும் உங்களுக்கு உடன்பாடு அப்படின்னா இதுக்கு வந்து உண்டான ஒரு ஒரு வழியை வந்து இதிலிருந்து எப்படி நம்ம வந்து வெளியில் வரலாம், எப்படி வந்து நாமளே வந்துட்டு மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு 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 கேள்வி வந்து நம்ம மனசில் வரும்னா இந்த சேனலில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு புத்தகங்களை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு சமரசத்துக்குமே வந்து நம்ம வந்து வர்றதில்லை. அதாவது வந்து சும்மா ஒரு நோட்ஸை படித்தா போதும், இன்டர்நெட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து தேடி அதை எடுத்து நம்ம வந்து படிச்சுட்டு அதை எக்ஸாமில் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுனா போதும், அந்த மாதிரி கிடையாது. இதை வந்து நம்ம தமிழில் இந்த சேனலில் பண்ணாலுமே எல்லா புத்தகங்களும் நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்துட்டு உலகத்தரம் வாய்ந்த புத்தகங்கள் தான். இப்போ வந்து ஒரு பெரிய ஐவி லீக் யூனிவர்சிட்டி யூஎஸில் இருக்குது, அந்த இடத்துல வந்து ஒரு புத்தகத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு மெக்கானிக்ஸ்க்கு வந்து சொல்லணும் அப்படின்னா கிளப்னர் அப்படின்ற புத்தகத்தை, அந்த ஆத்தர் எழுதின புத்தகத்தை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா நாமளும் அதையே தான் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. ஆனால் அதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம தமிழில் வந்து விளங்கிக்க போகிறோம். ரெண்டாவது வந்து நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், அதாவது இயற்பியலோட அடிப்படைகள், அதை வந்து நம்ம தூண்கள் அப்படின்னு சொல்லுவோம், பில்லர்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாடங்கள் வரும். ஒன்று வந்து மெக்கானிக்ஸ், ரெண்டாவது வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிசம், மூணாவது வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ், நாலாவது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ். இந்த 4த்துலையுமே வந்துட்டு ஒரு நல்ல அடிப்படை இருந்தால்தான் மேற்கொண்டு நம்ம வந்து மேற்படிப்பு பிஜி ஆகட்டும் இல்லை டாக்டரேட் ஆகட்டும் ஃபிசிக்ஸில் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இந்த 4த்தையுமே வந்து நம்ம வந்து நல்ல அடிப்படையை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும். அதுக்கு உதவக்கூடிய விதத்தில் இந்த சேனல் இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு இது ரெண்டாவது ஐடியா இந்த சேனலுக்கு பின்னால். இப்போ நம்ம நல்ல புத்தகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா பெர்க்லி ஃபிசிக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் புக்ஸ்
வந்து இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த 4 தூண்கள் அது 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 அதை வந்து விலாவரியாக விளக்கி 4 புத்தகங்கள், அது கூட வந்து வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாப்பிக்லேயும் வந்து அந்த புத்தகங்கள். 3வதாக வந்து இந்த சேனலில் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங், இந்த கணக்கு போடுறது, ஃபிசிக்ஸு இயற்பியல் சம்மந்தப்பட்ட ஒரு பாடத்தை படிக்கும் போதும் அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸை வந்து போட்டு பழகிறது அப்படின்றத வந்து நம்ம வந்து இதில் ஒரு பயிற்சியை வந்து நம்ம வந்து மேற்கொள்ள போகிறோம். அதில் வந்து குறிப்பாக சொல்ல போனோம்னா IIT-JAM அப்படின்ற ஒரு நுழைவுத் தேர்வு, அதாவது வந்து பிஜி கோர்சஸ், இன்டகிரேட்டட் பிஹெச்டி கோர்சஸ்க்காக பல இன்ஸ்டியூஷன்ஸுகளை ஐஏசி, ஐஐடி, IIScR இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனுக்கு வந்து இந்த நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களை வந்து அவங்க வந்து அட்மிட் பண்ணிப்பாங்க. அதனால் அந்த மாதிரியான ஒரு தேர்வுக்காக நம்ம எப்படி வந்து பழகணும், எந்தெந்த மாதிரி கொஷின்ஸை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு விதத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இந்த வந்து சேனலில் வந்து இருக்கும். இது வந்து 3வது. 4வது இதுவும் வந்து ஒரு விதத்தில் எய்ம்னு தான் வந்து சொல்லலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லா விளக்கங்களையும் வந்து நம்ம தமிழில் வந்து கொடுக்க போகிறோம். ஆனால் வந்து கலை சொற்கள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இதை நம்ம பயன்படுத்துறது வந்து ஆங்கிலத்தில் இருக்கிற கலை சொற்களை அப்படியே வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு துகளோட முடுக்கம் அப்படின்றத வந்து நம்ம பேசும்போது நம்ம வந்து பார்ட்டிகல்ஸ் ஆக்சலரேஷன், ஒரு பார்ட்டிகளோட ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த ஆங்கில கலை சொற்களை வந்து நம்ம கற்றுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சில உதாரணங்கள் புத்தகங்களை சொன்னேன். அந்த புத்தகங்களை வந்துட்டு நீங்கள் வந்து படிக்க போகும்போது இந்த கலை சொற்கள்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால் வந்து அந்த புத்தகத்தை படிக்கும்போது வந்து ரொம்ப சுலபமாக வந்து உணர்வீங்க. நாங்கள் வந்து இந்த புத்தகம் வந்து ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு சிலர் வந்து இந்த புத்தகத்தை பார்க்காம கூட இருந்திருக்கலாம். பட் அந்த புத்தகத்தை பார்த்தப்புறம் வந்து சரி அதை படிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மனசில் வரும். அதுக்கு வந்து இந்த வழிமுறை, அதாவது வந்து எல்லா விளக்கங்களும் தமிழில் இருக்கும், ஆனால் கலை சொற்கள் மட்டும் வந்து நம்ம ஆங்கிலத்தில் பயன்படுத்திக்கலாம். எழுதுறதும் வந்து ஆங்கிலம். அதாவது இதை பண்ணி முடித்தப்புறம் எந்த மாதிரியான விளைவுகள், எந்த மாதிரியான பயன்கள் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், எக்ஸ்பெக்டட் அவுட்கம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன், ஒரு பெட்டரான ஒரு சோர்சஸ், நல்ல ஒரு புத்தகங்களுக்கு போக வேண்டிய மோட்டிவேஷன் வந்து உந்துதல் வந்து தன்னால் வந்து அமையணும். அப்படி அமையும் போது, அதாவது இந்த சேனல், இதில் நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த புத்தகங்கள், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து இப்போ வந்து ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை நிரப்பக்கூடிய ஒரு பாலமாக இந்த சேனல். அடுத்த எதிர்பார்க்கப்பட்ட விளைவு, எக்ஸ்பெக்டட் அவுட்கம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுடைய கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய நம்பிக்கை, சுயநம்பிக்கை, அதாவது வந்து ஒரு நல்ல ரேங்க் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் இல்லை இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய எம்எஸ்சியோ இல்லை இன்டகிரேட்டட் பிஹெச்டியோ போய் சேரணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதெல்லாம் முடித்தப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து தன்னால் வரும். பயப்பட மாட்டீங்க, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது. இதெல்லாம் வந்து ஒரு லேயர், ஒரு டாப் லேயரில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்குள்ள ஆழமாக இன்னும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்பியல் அப்படின்னு சொன்னாலே, இயற்பியல் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த ஒரு அழகு, அதோட பியூட்டி, அந்த சப்ஜெக்டோட ஒரு பியூட்டி, அதை நம்ம ரசிக்கணும். அந்த ரசிக்கிற தன்மையை வந்து ஒரு அண்டர்லையிங் லேயர், அந்த கீழே இன்னொரு லேயரில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து கொண்டு வர போகிறோம். அது ஒன்ஸ் வந்துருச்சுனாலே மேலே பண்ண வேண்டிய ஊக்கம் வந்து தன்னால் வந்துடும். அந்த விதத்தில் இந்த சேனல் உங்களுக்கெல்லாம் வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். இப்போ இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு நான் யார், நான் எதுக்காக இதை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நானும் வந்து ஒரு சாதாரண ஒரு கல்லூரிக்கு போயிட்டு இந்த இடர்களெல்லாம் வந்து எனக்குமே வந்து இருந்தது. இந்த முட்டுக்கட்டைகள்லாம் எனக்குமே வந்து இருந்தது. இருந்தால் என்னோடய பிஹெச்டியை வந்து நான் வந்து IISc பெங்களூரில் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச்சை வந்து ஜெர்மனியில் 4 வருஷம் பண்ணேன். இப்போ என்னுடைய வகுப்பறையில் பார்க்கும்போது, என்னுடைய மாணவர்களை நான் வந்து பார்க்கும்போது என்னை நானே பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா அவங்களும் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து கஷ்டப்படுறாங்க,
என்ன மாதிரியான ஒரு பின்புலம், அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருந்து வந்தவங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கும் போது, இப்போ இந்த யூடியூப் சேனல் வழியாக நான் வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யும்போது, யூடியூப் மூலமாக போகும்போது இன்னும் அதிகமான மாணவர்களை வந்து என்னால் வந்து அடைய முடியும், ரீச் பண்ண முடியும், முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து அவங்களுக்கு உதவ முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதை வந்து நான் ஆரம்பிக்கிறேன். மேற்கொண்டு என்ன நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளணும், ஏதாவது உங்களுக்கு தேவை, உங்களுடைய சந்தேகங்கள் இருக்குது, அது தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கிற இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் வந்து ஒரு இமெயில் அனுப்பி ஏன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். நன்றி.